2025 ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை திரு இருதய அரசரை நினைவு கூறும் நாள். அவருடைய அன்பு மேலானது, என்னை வாழ வைப்பது, என்னை வழிகாட்டுவது என உணரும் நாள். ஆண்டின் முதல் நாளில் அந்த திரு இதயத்திடம் நம்மையே ஒப்படைப்போம். கடந்த கால தவறான செயல்பாடுகள் நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டு
இறைவனின் இதயம் விரும்பக்கூடிய செயல்களை நமதாக்கி வாழ அழைப்பு விடுக்கும் நாள். இவ்வாறு நம்மை புதியதொரு ஆண்டிற்கு கொண்டு வந்த ஆண்டவரை நாம் நன்றியோடு புகழும் நேரம் இது. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் வேளையிலே எண்ணற்ற நன்மைகளை செய்ய காத்திருக்கும் இறைவனுக்கு புகழ்ந்து நன்றி கூறும் நேரம் இது. எனவே ஒவ்வொருவரும் சில மணித்துளிகள் இறைவன் கொடுத்த இந்த வருடத்திற்காகவும் இந்த வருடம் முழுமைக்காகவும் நாம் இறைவனை புகழ்ந்து அவர் செய்யவிருக்கும் காரியங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து நன்றியோடு கூடிய புகழை நாம் அமர்ந்தவாறு சில மணித்துளிகள் ஆண்டவரிடம் செலுத்துவோம். இறைவனை புகழ்ந்து அவர் கொடுத்த இந்த ஆண்டிற்காக நன்றி கூறி அவரை போற்றி புகழ்ந்த நாம் பாடல் குழுவினரோடு இணைந்து ஆண்டவரை புகழ்வோம்.
ஒளியானிதம் பாட ஆண்டவா உன்னை பாட ஆண்டவா உன்னை பாட ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உன்னை பாட ஆயிரம் துதி பாடல் எங்கள் நாவினில் அசைந்தாடும் ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உன்னை பாட புதிய ஆண்டை அழைத்து அவர் செய்யவிருக்கும் எல்லா நன்மைகளுக்கும் புகழ்ந்து நன்றி கூறிய நாம் அவருடைய அன்புக்கு விரோதமாக இந்த வருடம் முழுவதும் அவர் விரும்பாத செயல்களான பகைமை, வெறுப்பு, துரோகம், அவநம்பிக்கை, பிறரை பற்றி தாழ்வாக கருதும் எண்ணம், புரணி பேசாத எண்ணம், இன்னும் பல நிலைகளில் அன்புக்கு எதிராக நாம் தவறுகள் செய்யாமல் இருப்போம் என உறுதி பூணக்கூடிய நேரம் இது. இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய அன்பை சுவைக்கும் நாம் பதிலன்பு செலுத்தும் நபர்களாக இருப்போமே தவிர அன்புக்கு விரோதமான செயல்களை செய்ய மாட்டோம் என நற்கருணைநாதரின் முன்னிலையிலே நாம் உறுதி எடுக்கும் நேரம் இது. எனவே ஒவ்வொருவரும் இந்த நற்கருணையில் இருக்கும் ஆண்டவரை உற்று நோக்கிய வண்ணம் உறுதி எடுப்போம், அன்புக்கு விரோதமான செயல்களை செய்ய மாட்டோம் என்று.
புதிய ஆண்டிலே ஆண்டவருடைய அன்புக்கு விரோதமாக பாவங்களை செய்ய மாட்டோம் என்று உறுதி எடுத்த நாம் எழுந்து நின்று அவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் வாக்கியங்கள் 29 34 வரை. அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ராயேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல் வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பாரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு கோழியும் ஒரு ஆடும் ஒரு கூண்டிலே அடைக்கப்பட்டு சாலையிலே ஒரு வண்டியில் கொண்டு செல்லப்பட்டது. முட்டை கடையை பார்த்ததும் கோழி, மக்களுக்கு நான் எவ்வளவு நன்மை செய்து வருகிறேன் என்று பார், எனது முட்டைகள் எல்லாம் அங்கு அடுக்கு வைக்கப்பட்டுள்ளன, அவைகளை உண்டு தங்களுக்கு தேவையான சக்திகளை பெறுகிறார்கள் என்று குறிப்பிடுகிறது. இவ்வாறு சென்று கொண்டிருக்கும் போது ஆடும் அங்கு உள்ள கசாப்பு கடையை பார்த்து, நீ வெறும் முட்டையை மட்டும் கொடுக்கிறாய், நானோ என் சதையையே அவர்களுக்கு கொடுத்து உணவாக அவர்களுக்கு மாறுகிறேன் என்று சொன்னது. இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் தான் ஆடாக இருப்பதை இங்கு திருமுழுக்கு யோவான் குறிப்பிடுகிறார். விடுதலை பயன் நூலில் நாம் பார்க்கிறோம், பாஸ்கா ஆடு வெட்டப்பட்ட நிலையிலே அதனுடைய இரத்தமானது ஒவ்வொரு கதவின் நிலைகளிலும், குறிப்பாக இஸ்ராயேல் மக்களுடைய கதவு நிலைகளில் பொறிக்கப்பட்டிருந்த வேளையிலே அவர்களை காத்ததாக நாம் விடுதலை பயன் நூலிலே வாசிக்கிறோம். இவ்வாறு ஆண்டவர் நம்மை காப்பதற்காக தன்னையே பலியாக்கினார் என்று பாஸ்கா ஆடானது நமக்கு குறிப்பிடுகிறது. சாதாரணமாக பலிக்காக ஒப்பு கொடுக்கப்படும் ஆடுகள் நம்முடைய பாவங்களுக்காக தங்களையே பலியாக்கிக் கொள்வதை பார்க்கிறோம். இங்கு ஆண்டவர் தன்னை செம்மறியாக காட்டுகிறார். செம்மறி என்பது தன்னை இழந்து பிறரை வாழ வைக்கக்கூடிய ஒன்று. இதைதான் திருமுழுக்கு யோவான் குறிப்பிடுகிறார். இவர் எவ்வாறு செம்மறியாக இருக்கிறார் என்றால், ஒவ்வொருவருக்கும் திருமுழுக்கு கொடுத்து இறப்பிலிருந்து அவர்களை உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருப்பார். அந்த திருமுழுக்கின் போது மனிதர்கள் செய்ய ஒவ்வொரு பாவங்களும் மூழ்கடிக்கும் போது கழுவப்பட்டு மீண்டும் புதிய மனிதர்களாக எழுவார்கள். அந்த பணியை செய்வதற்காக வந்திருப்பவர் இவர்தான். இவரை நான் முன்பின் பார்த்தது கிடையாது, ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்னார், யார் ஒருவர் தூய ஆவியினால் திருமுழுக்கு கொடுப்பாரோ அவரே மீட்பர் என்று என்னிடம் கூறியிருக்கிறார். நான் அவரை பார்த்து விட்டேன், அவரை கண்டுவிட்டேன். எனவே இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த செம்மறி என்று சான்று பகர்கிறேன் என்று சொல்லி, அவருடைய இரத்தத்தால் நாம் ஒவ்வொருவரும் கழுவப்படும் நிலையிலே, அவருடைய இரத்தம் நம்மேல் படும் நிலையிலே நாம் தூய்மை அடைவதை உணர்ந்தவர்களாய்
பிறருக்கு சான்று பகரும் மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது வாசிக்கப்பட்ட நற்செய்தியின் கருத்தாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தன்னை திருப்பலியில் பலியாக்கும் ஆண்டவர் செம்மறி ஆடாக நமக்கு உருவப்படுத்தப்படுகிறார். தன்னை இழந்து மக்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பது போல இவர் தன்னையே இழந்து நமக்கு வாழ்வு தரும் தேவனாக இருக்கிறார் என்ற நிலையிலே அவரை உண்ணும் நாம் அவரிடமிருந்து பெறக்கூடிய ஆற்றலை, அவரிடமிருந்து பெறக்கூடிய சக்தியை உணர்ந்தவர்களாய் மற்றவர்களுக்கு சான்று பகர வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே சான்று பகரும் மக்களாக வாழ இந்த நற்கருணை நாதரிடம் நாம் நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை எடுத்துச் சொல்வோம். முழந்தார் படியிட்டு திரு இதய அரசர் நற்கருணையில் முழுவதுமாக தன்னை புனைந்திருக்கும் நிலையிலே நம்முடைய குடும்பம் முழுவதையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் திரு இதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு நீ செய்து வரும் எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றியுடனும் அன்புடனும் உன் திருப்பாதத்தில் நெடுஞ்சாங்கடையாய் விழுந்து கிடக்கிறோம். அன்புள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் விட ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இதய நிலையில் நாங்கள் இழைப்பாரச் செய்தருளும். தவறி எங்களில் யாராவது உமது திரு இதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்கள் நிந்தை கழுவாய் செய்கிறோம். உமது திரு இதயத்தை பார்த்து எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தருளும். மேலும் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், வியாதிக்காரர்களுக்கு ஊன்றுகோலும், வயோதிகர்களுக்கு வழித்துணையுமாயிருந்து விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயவு புரிந்தருளும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், சாகும் வேளையில் இருப்போரின் தலைமாட்டில் நீதாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ அன்போடு அரவணைத்தீரே. எம் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளை, பேர குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதிக்க அவர்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இதயத்தில் பற்றுறுதியையும் இறையச்சத்தையும் வளரச் செய்யும். வாழ்நாளில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் இறுதி வேளையில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு அன்பிலே வாழ்ந்து இறந்து முடிவில்லா காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இழைப்பார அருள்வீராக. இப்பொழுது நமது ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை நற்கருணை நாதரிடம் எடுத்துச் சொல்வோம். நமது ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை மன்றாட்டாக சொல்லிய நாம் அவருடைய ஆசிரை பெற மாண்பிய கீதம் பாடுவோம். Amen.
வென்றவர் நீரே.
புனிதமான இவ்வலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் புகழ்ந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனித வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளக்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருவனின்று மக்கோழிய புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் அஞ்சலி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரபருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பில்
இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். என் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்ததும் அருமருங்க விடங்கள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து கிழக்கு பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றி எறியச் செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஏற்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளை அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.